S3 ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு குரு பயிற்சியில் இருந்து ஒரு புத்துணர்வு கண்களுக்கு தெரிந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை காட்டுகிறது. எங்கோ வேண்டாததை செய்து இவைகளை நாம் ஏன் செய்தோம் என்று தடுமாறுவது உங்களுக்கே தெரிகிறது. வெளியிலும் சொல்ல முடியாது. பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானத்தை கொடுத்தாலும் அவைகளை பயன்படுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் எங்கேயோ தடுமாறி அதை வெளியில் சொல்ல முடியாத நிலையில் தவிர்ப்பதை நீங்களே உணர்வீர்கள். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு காயங்கள் ஆய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். வீட்டு விலங்குகளிடம் கவனமாக இருங்கள். நெருப்பு போன்ற மின்சாரம் போன்ற நிலைகளில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். சிறு சிறு காயங்களை காட்டுகிறது இந்த மாதம். உங்களுக்கு இந்த நிலையில் மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டிய மாதம். உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம். அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் தனிச்சிறப்புகள் இருப்பது போல தெரிந்தாலும் இந்த மாதத்தில் தடங்கல்கள் தான் காட்டுகிறது. அதற்கு பிறகு நல்ல சிறப்புகளை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய கல்வி என்ற நிலையில் பயணிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சரியான நீங்கள் என்ன படிக்க வேண்டுமோ அதை நீங்கள் முடிவு செய்து அதை தேர்வு செய்யும் போது அங்கே ஏதோ ஒரு தடுமாற்றம் நிகழும். யாரோ ஒருவர் உங்களை மாற்றி பயணிக்க வைக்கலாம். மிக கவனமாக முடிவெடுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களாகத்தான் தெரிகிறது. டென்ஷன், கோபம், அவசரம் இதுக்கு தான் காட்டுறது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாருக்காக வேண்டியோ இந்த மாதத்தில் பாடுபட்டுருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு இப்போத்தான் ஒரு புத்துணர்வோடு நீங்கள் பயணிக்கிறீங்க. அதில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ல் உள்ள அங்காரக பகவான் பல விதங்களில் தடங்கல்களை காட்டுகிறது. தொழில் சார்ந்த நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றமாகத்தான் இருக்கிறது. வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நிலைகள் காட்டுகிறது. இருந்தாலும் 8ல் உள்ள அங்காரக பகவான் ஒரு சில தடுமாற்றங்களை காட்டுகிறது. கோபப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். இந்த மாதம் நீங்கள் பாதி காலத்தை அப்படியே தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு ஒரு அற்புதமான தொழில் தொடர்பு, பொருளாதார தொடர்பு, அனைத்து நிலைகளிலும் இதுவரை நீங்கள் நினைத்து பார்க்காத முன்னேற்றங்கள் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரம்பத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். பயணங்களில் கவனமாக இருங்கள். நல்வாழ்த்துக்கள்.